கேட்டிருக்கீங்களா? கோவப்படாம எனக்காண்டி இதை மட்டும் கேட்டிருங்க. சமீபத்தில் தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் கோவை பகுதிகளில் நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு சில பெண்கள் நீளமாக துணியை உடல் முழுவதும் சுற்றி அணிந்து வருவதால் ஆராய்ச்சியில் அதற்கு பெயர் புடவை எனப்படும் ஒரு வகையான ஆடை என கண்டறியப்பட்டது. என்ன பண்றது பாத்தீங்களா? சென்னை கோயம்புத்தூர் சைட்ல திடீர்னு நீளமா ஏதோ ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. அத நம்ம மக்கள் விசாரிக்கும் போது தெரிஞ்சிருக்கு அது பேர் புடவைன்ட்டு. புடவை அது அந்த ஊர்ல கெட்டதே கிடையாது, ஒரு சில பேர் அதை கெட்டுறாங்க. என்னத்த சொல்ல, நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? இது கேட்டீங்களா? 2026 ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு 5 லட்சம் அபராதமும் மற்றும் தூக்கு தண்டனை அளித்து 2 மாதம் கழித்து விடுவிக்கப்படுவார்கள் என நீதிமன்றம் அறிவிப்பு. ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணக்கூடாதுல, அது அப்படின்னு சட்டம் இருக்கும். இப்ப கொண்டு வர போறாங்க 2026. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா தடை. ஒண்ணு ஆணும் பண்ணணும், இல்ல பெண்ணு பண்ணணும். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, சட்டத்தை மாத்திட்டாங்க. அதாவது இப்படிதான் இருக்கும் நாடு. நீங்க சும்மாங்க. கோயம்புத்தூர் ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால் அருகே கடல் வைக்க கோரி அவ்வூர் மக்கள் ஆர்ப்பாட்டம். அவர்களது கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்த பல நாட்டு தலைவர்கள். இதை பின்தொடர்ந்து சூரியனையும் கடல் வைக்கதாக நாசா முயற்சி. அதாவது இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல கடல் வைக்க சொல்லி மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய நாட்டு மக்கள் ஆதரவு தெரிவித்து வராங்க. அதை தொடர்ந்து நம்ம சூரியன் இருக்கலாம் அங்க கடல் வைக்கணும் அப்படின்ட்டு நாசா முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. சூரியன்ல கடல் வைக்கலாமா? எடுக்கலாம், அது வைக்கலாம், தப்பு இல்ல. சூரியனே அதே எங்க இருந்து இல்ல சூரியன்ல கடல் வைக்கணும் மொத்தமா. கடல்ல சூரியன்ல கடலு. அவனை செத்துங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. ஜல்லிக்கட்டு போட்டியில் ஒட்டகத்தை அடைக்க முடியும். ஜல்லிக்கட்டு போட்டியில் ஒட்டகத்தை அடக்க முயன்ற வீரர் ஒட்டக கொம்பு குத்தியதால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து முதல் பரிசை தட்டி மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு திரும்பினார். ஜல்லிக்கட்டு போட்டியில ஒட்டகத்தை அடக்க போகும்போது ஒட்டகத்தோட கொம்பு இருக்கு தெரியுமா, அது அவர் மேல குத்தி இறந்துட்டாரு. இறந்தது மட்டும் இல்லாம முதல் பரிசு வாங்கிட்டு மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போயிட்டாரு. ஆமா, நம்ம விசாரிச்சுல நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. சரி, படிக்க ஆரம்பிச்சிட்டானா? வால்பாறை அருகே யானை இளைஞர் ஒருவர் தலையில் மிதித்ததில் அவருக்கு முடி கொட்டியது. சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அமெரிக்காவில் இருந்து ஸ்பெஷல் டாக்டர் திவாகர் இறக்குமதி. அமெரிக்காவில் வாஷிங்டன் மாகாணத்தில் காலை ஒன்று 60 வயது மூதாட்டிக்கு முத்தம் கொடுத்ததால் மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விசாரணையின் போது காலை கொம்பால் மூதாட்டியின் தொண்டையில் முத்தமிட்டது தெரிய வந்துள்ளது. என்னடி சொல்ற? காளையின் கொம்பை கூர்மைப்படுத்தியதால் ஷார்ப்னர் உரிமையாளர் கைது. எனக்கு ஒண்ணுமே புரியல. திருநெல்வேலியில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக பெய்து கொண்டிருந்த கனமழை வானத்தை நோக்கி பின்னோக்கி சென்றது. கோயம்பேடு சந்தையில் ஆங்கிலர் ஃபிஷ் என்னும் பிளாக் டெவில் கோவை சந்தையில் ஆங்கிலர் என்னும் பிளாக் ஃபிஷ் டெவில் கருவாடு கிலோவிற்கு 150 உயர்வு. மற்றும் ஓர் ஃபிஷ் கிலோவிற்கு 2000 ரூபாய் உயர்வு. பிளாக் டெவில் என்னன்னு தெரியுமா? பிளாக் டெவில் ஃபிஷ் தான். உங்களுக்கு தெரியுமா? கடல்ல இருந்து 2000 அடி ஆழத்துல இருந்து மேல வந்து ஒரு மீன். அது இப்ப சந்தையில கம்மியான ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க.